உங்களோட சேல்ஸில் 2 விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை செல் பண்ண முடியும். நம்பர் 1 அப்செல்லிங். அப்செல்லிங்க்கு நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட 10,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்க வராங்க அப்படின்னா, அந்த கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு 15,000 ரூபாய்க்கான மொபைல் நம்ம அவங்கக்கிட்ட செல் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கஸ்டமர்கிட்ட அந்த 15,000 ரூபா மொபைல் அவங்க வாங்குறதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, அந்த கஸ்டமர் அந்த மொபைல் வாங்குறதுக்கு 15,000 மொபைல் வாங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது மூலிமா நம்மளோட சேல் வேல்யூ வந்துட்டு ஹை பர்ச்சேஸ் வேல்யூவாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பண்டில் சேல். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் ட்ரெஸ்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா 300, இதோ 2 ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 500 அப்படின்ற போது நமக்கு வந்துட்டு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்ன்றதுனால நம்ம 2 ட்ரெஸ் வாங்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. அப்படின்னும் போது ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணும் போது அந்த ப்ராடக்டை நம்ம பேக்கேஜாக செல் பண்ணும் போது நம்மளோட சேல்ஸ் வந்துட்டு நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும்.